அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பண்ணையில் ஒரு 8 குட்டியை விற்றலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன். விற்றலாம் முடிவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலே வீடியோவை பதிவு பண்ணியிருந்தேன். எந்தெந்த குட்டிங்கிற மாதிரி வீடியோ காமிச்சு தெளிவாக பதிவு போட்டிருந்தேன். இந்த குட்டிலாம் 8500 ரேட்டுன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஊர், என்னோடய அட்ரஸும் தெளிவாக சொல்லியிருந்தேன். என்னுடைய அலைபேசி என்னன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். இதெல்லாம் பார்த்து நிறைய நபர்கள் வந்து கேட்டாங்க. ரேட்டு வந்து ஆனால் 8500ங்கிறது 500ரூபா அதிகம்பாங்க, 1000ரூபா கம்மிம்பாங்க, பல ரேட்டில் சொன்னாங்க எல்லாமே. இருந்தாலும் நம்ம சேனலில் பார்த்துட்டு வாங்கிக்கணும்னு சொல்லி நிறைய சொன்னவங்களும் உண்டு. நான் சொன்னது என்ன ஒரே விஷயம்னு பார்த்தீங்கன்னா, யார் முன்னாடி வருவாங்களோ அவங்ககிட்ட கொடுத்துருன்னு தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம கட்டுப்படியான ரேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துலான்ற நம்பிக்கையில் சொல்லியிருந்தேன். 8500 சொல்லியிருந்தேன். சொன்னாலுமே நேரில் வந்தாக்கா ஒரு 1500 டோட்டல் ரேட்டில் ஒரு 1500 கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து தரலான்னு சொல்லியிருந்தேன். அதை நம்பி வந்து பார்த்தோன்னா திருச்சி பக்கத்தில் சமயபுரம் பக்கத்துலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து வாங்க வந்தார். இரவு நேரத்தில் தான் வந்தார். வந்தாலும் பரவாயில்லண்ணே, இந்த ரேட்டு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு தெளிவாக முடிவோடே வந்துட்டார். அவர்கிட்ட கொடுத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். என்ன ரேட்டுக்கு கொடுத்தேன், அவரோட பேர், எங்கேருந்து வந்தார், என்ன ரேட்டுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி வாங்கினார் அப்படின்ற தகவலை வந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம வீடியோ பேர் சொல்லியிருந்தோம், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் முன்னாடி வரவங்க தான் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு குட்டி வந்து 8500 சொல்லியிருந்தேன். ஏன்னா யார் முன்னாடி வந்தால், ஏன்னா ஏற்கனவே ஒரு டைம் பேர் கொஞ்சம் அனுபவப்பட்டிருக்கிறேன். ஏன்னா முன்னாடி வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அட்வான்ஸ் பணம் போகிறேன்னு சொல்லிட்டு போடுறேன்னு சொல்லி போடல. நிறைய பேர் ஒரே ஒட்டுக்காக பார்த்தா 2 பேர் ஒரே நேரத்தில் விட்டாங்க. அதில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன், யார் முன்னாடி தான் கொடுத்துருன்னு சொல்லியிருந்தேன். அதுமாதிரி நண்பர் ஒருத்தர் வந்து நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருப்பாரான். அவர் முன்னாடி வந்துட்டார். அவர் சொந்த தேவைக்கு தான் வாங்கிட்டு போகிறாரு, வளர்ப்புக்கு இல்லையாங்க, சொந்தத்தோடைய ஃபங்க்ஷனுக்காக வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன ஒன்று சொன்னீங்க நமக்கு சொந்த ஊர்? சமயபுரம் பக்கத்தில் பொறுத்தாக்குடியா? பொறுத்தாக்குடியே நண்பர் வந்திருக்கிறாரு. அவர் ஆட்டை பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. நண்பர் நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் ஆனால் ஒரு 1000ரூபா மட்டும் கம்மியாக கொடுங்கண்ணே, எனக்கு ஒரு வழி செலவுக்காகட்டும், டிரான்ஸ்போர்ட் செலவுக்காகட்டும் அப்படி சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதால் நம்ம ஒரு 1000ரூபா மட்டும் தள்ளி கொடுத்துருவோம். மொத்த ரேட்டில் மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டி 8500 கணக்கு போட்ட மொத்தம் 68000ரூபா வருது. அதில் ஒரு 1000ரூபா கம்மி பண்ணிவிட்டு 67000ரூபா காசு கொடுத்தாரு. நம்மளும் சந்தோஷமாக அவர்கிட்ட கொடுத்துட்டு ஆட்டை சந்தோஷமாக ஓட்டிக்கிட்டு போங்கன்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்பிச்சுட்டோம். ஏன்னா நம்ம நேரில் வந்து அவராக அவருக்கு விரும்பி கேட்டதால் நம்மளும் ஒரு 1000ரூபா மைனஸ் பண்ணிக்கிட்டோம். மைனஸ் பண்ணதில் அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ இது போன்று எப்போது நம்ம பண்ணையில் ஆடு கேட்டாலும் நம்ம முடிஞ்ச வரையும் என்னோடய பண்ணையில் கொடுக்கக்கூடிய ஆடு சிறந்த ஆடுகளாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் யாரையும் வாங்கிட்டு போயிருந்தவங்க வந்து ஆடு சரியில்லை, எப்படி இருந்தது, கொஞ்சம் இழப்பு ஏற்படுச்சு, கண்டிப்பாக கமெண்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். ஏற்கனவே ஒரு டைம் ஒரு 2 பேட்சுக்கு முன்னாடி பார்த்தா 108 ஒருத்தர் ஒரு ஆடு வாங்கிட்டு போனார், 10 குட்டி. அவர் நஷ்டம் ஏற்பட்டுன்னு சொன்னார். அது நம்மளால் முடிஞ்சது அவருக்கு சின்ன உதவி பண்ணிவிட்டோம். எவ்வளோ பண்ணேன்னு நம்ம அவருக்கு தான் தெரியும், அவருக்கு எங்களுக்கும் தெரியும். ஸோ எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி செஞ்சுருக்கோம். ஸோ இது போன்ற தகவல்களுக்கு மேலும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.